நாங்கெல்லாம் டாட்டா வந்துட்டோம் பசங்க கோபாலகிருஷ்ணன் உட்காருங்க உட்காருங்க சுப்லட்சுமி மகேஷ் நானஜோதி இவங்க 3 வராங்க. இதுவே 3 இழுத்து வரதே பெரிய விஷயம். வந்துட்டானே ரதியோட அம்மா அப்பா அவன் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான். அதனால அவன்
டைப்ரைட்டிங். எம்எஸ் முடிச்சு மாஸ்டர் இன் டேட்டா சயின்ஸ் முடிச்சு லா படிக்கிறேன். அவந்திகா முடிச்சிட்டு லா பண்ணேன். சரி பேச தெரியலையா முன்னி வந்து ஊத்தே பார்த்த போறா கீழே தெரியுது. பழைய மெமரி என்ன ஆக்சிடென்ட் ஆச்சு? பயங்கர எமோஷன். எங்க போனாலும் அழுகுறாங்க எல்லாரும். சரி எக்ஸ்ட்ரா போடுறாரா? ஜேபி டைல்ஸ் டைல்ஸ் கடை வச்சிருக்காரு. யாரு யாருக்கு வீடியோ கால் பண்ண மாட்டேன். கால் அனுப்பிடுமா? இல்ல ஃபைன் ஆமா அவன் டிரைவிங்ல இருந்தான். சென்னையில 5 வருஷமா இருக்காளாமா. இப்ப சிவகாசி இப்ப சொன்னா சிவகாசி இல்ல சிவகாசியை பிக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆரேன்னு சொன்னாங்க மகேஷ். என்ன மூங்கல்ல இருக்காளாமா. அவட ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அவட்ட பேசினேன். அடுத்து எல்லாம் வீட்டுல பேசினேன். மகேஷ் ஃபோன் பண்ணான். எனக்கு முன்னாடி என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பேசியிருக்கான். அப்பவும் இதே இதுதான் வந்திருக்கு. நான் பேசுறேன், ஓகே பேச சொல்றேன். அதனாலதான் செகண்ட் டைம் நானே பேசுறது நல்லா இருக்காது. காலைல போன் போட்டு நான் உங்க கல்யாணம் வச்சு கல்யாணம் நடந்தது. உங்க ஆவணத்தாய் கூட 6th இருந்து படிச்சிருக்கேன். நாங்க எல்லாரும் மீட் பண்றோம், அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் திருநெல்வேலியில இருக்க சாயந்தரம் போய் ஃபோன் பண்ணி தரேன். தோணையில எல்லாரும் வரேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம சாரோட நிலைமை எப்படி இருக்கும்? இந்த சார வந்து எப்படி மிரட்டுதுன்னு நீ சொல்லல. வந்த பிறகு நீ கேளு. சுப்ரீம் கோர்ட் தலைவர் அப்படின்னா திரும்பி டேபிள் வெளியே
edit பண்ணிடுவோம். ரீல்ஸ் கூட வந்தானா? ஆமா நான் தான். அவனுக்குலாம் அவனை கண்டு கொள்ள. இருக்க மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி என்ன, வாழ்க்கை வரைக்கும் நம்ம கிட்ஸ் சந்தோஷமா வச்சுக்கணும், ஃபேமிலிஸ் அது மட்டும் தான் இல்ல. என்ன அது நிஜம்தான். ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதாவது இங்க வாழ்ற குழந்தைகளை விட அங்க வாழ்ற குழந்தைக்கு உங்க சுத்தில இருக்கவங்களுடைய அன்பு எதுவுமே தெரியாது. பாட்டி இப்போ எங்களோட மேரேஜ்ல காம்ப்ளிகேட்டட், அதனால பாட்டி கூட்டி அப்போ அந்த ரோலை ஃபில் பண்ணுறது நான் தான். நான் ஒரு ஃப்ரெண்டாக இருப்பேன், விளையாடுவேன், அவங்க கூட அப்பாவுக்கு போய் எல்லா ரோலையும் நான் தான் விளையாடுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் பண்ணியிருக்கேன். நல்லாவே பண்ணியிருக்கேன். உத்தன்ராமனுக்கு பெரிய கஷ்டம் பொண்ணை சமாளிக்கிறது தான். மோஸ்ட்லி செகண்ட் வந்து அப்படிதான். அது என்னன்னா சினிமாவுக்கு வந்து எக்ஸ்போசர் நிறைய கொடுத்துட்டோம். புதுக்காட்டாலுமே அந்த எக்ஸ்போசர் எடுத்துவாங்க. செகண்ட் கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி போயிருப்பாங்க. ரெண்டாவது ரொம்ப நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அதுல 10 டைம்ஸ் அதிகமா எதிர்பார்க்கணும். அப்படியா? பஸ் ஏறிட்டலாமா? பாப்பா. இங்க தூத்துக்குடி தானே? என் பையன் சொன்ன காலையில அப்பா தாரணிக்கு வந்து காலையில பெர்மிஷன் கிடைச்சிச்சு. லேட்டா வருவாங்க. ப்ரொஃபசர் வந்து அந்த நைட்டே கேட்டிருப்பா. அவர் காலைல 9 மணி. ஆமா. ஏன்னா அவசரத்துல இருக்காரு. அக்ஷரா வரைக்கும் வரலையா? 4 மணிக்கு வந்து அவசரத்துனால போயிட்டு பிஜிஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் தான் இருக்காங்க. தேர்ட் இயர் இருந்தா கேட்கலாம். தேர்ட் இயர் சார் இல்லையா? ப்ரொஃபசர் ரவுண்ட்ஸ் வரையில தான் கேட்பேன். சொல்லி தான் கேட்டு வர்றேன். 35 வருஷம் கழிச்சு எங்க அம்மா மீட் பண்றாங்க. என்னோட ஃபேமிலியோட போறோம். 4 பேர் பெர்மிஷன் கொடுங்க சார். அவ ஏன் பெர்மிஷன் இங்க இருந்து போறோம். இங்க போன வச்சா இங்க வரும். ப்ரொஃபசர் கிட்ட பேச முடியாது. நான் பேசுறது இல்ல. கார் வந்து தான பார்க்க மாட்டேன். பைக்ல வந்து நான் தனியா போய் நடந்து போய் கொடுத்து ஏன் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீ போய் 3 கிலோமீட்டர் நீ போய் அவனை குழப்பு அப்படியே இருக்கு. நான் போக முடியும். மாறி வாக்கிங் மாதிரி வந்தேன். கண்ணை வந்து ரொம்ப குசும்பு குடும்பமான அமைதியா இருக்காங்க. கொசும் பண்ணிட்டாங்க. ஏன் தனியா நிறைய விஷயம் கேட்டுட்டே இருக்கீங்க. நீ அடி வந்ததெல்லாம் அது ஏய் போதும். ஏய் கபிலன் இதெல்லாம் அதான் ஃபங்க்ஷன் போட்டு ஃபோன் போட்டு நம்ம 6 மணி புத்தகம் கேபி இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. சின்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா இருந்தோம். நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஒரு ஆன்லைன் மீட் போட்டோம். நம்ம ஜூம் மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேரம் பேசி பல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த ஜூம் மீட்டிங்கோட வீடியோவை நான் ஒருத்தர் 100 டைம் வாட்ச் பண்ணிருப்பேன். திரும்ப வாட்ச் பண்ணிருப்பேன். நீ போட்டா அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த டைம். பட் எப்படியாச்சும் நேரம் நம்ம விசிட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் பார்த்துடணுங்கிறது ரொம்ப நாளா ஆசை. நான் வந்து 15 வருஷம் ஆச்சு இங்க வந்து. எப்போ மாச்சும் பார்த்துடணும். முடிஞ்ச வரைக்கும் நாங்க காமெடிஸ்வரிலாம் பேசிட்டு இருக்கோம், ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. இப்போ ரீசெண்டா இதை பண்ணணும்னு நினைச்சவங்க காமெடிஸ்வரி, முருகேசன், கந்தசாமி, சீனி, நம்ம நிறைய பேர் இப்போ வந்து கனெக்ட் ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணீங்க. எல்லாரும் மாற்றி ரீச் அவுட் பண்ணி கொண்டுட்டீங்க. இது நான் இமேஜின் பண்ணாத விஷயம். இவ்வளவு பேர் நம்ம பண்ணுவோம். சீனியெல்லாம் நான் பார்ப்பேன் நினைக்கிறேன். பக்கத்து வீட்டு தான் நான் இதை பார்ப்பேன் நினைச்சேன். அதுக்கு ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. அந்த மீட்டிங்ல நான் அலாம பேசுவேன். என் பொண்ணுட்டே பயணிச்சு எனக்கு உத்தன்ராமன் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது பயங்கரமான ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா?
சீனியெல்லாம் எனக்கு செய்யாத வேலைகளே கிடையாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டிய ஒரு 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 உறவு இல்லையா? அப்படிலாம் இருந்தது. ஒரு 25 வருஷமா நிறையப்பட்ட கான்டாக்டே கிடைக்கல நமக்கு. அவங்களை எல்லாத்தையும் கழிச்சு இப்போ மீட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். அதனால இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எவ்வளவு தூரம் வந்தீங்க? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க, எல்லாத்தையும் டிஃபரெண்ட், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாமே ரொம்ப சந்தோஷம். நம்ம கொஞ்சம் ஒருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், பட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஷேர் பண்றீங்க. நான் சில விஷயங்கள் நம்மள ஆரம்பிச்சு ஷேர் பண்ணிக்கிறேன், திரும்ப பேசலாம். அது மாதிரி இது நமக்கு மட்டும் இல்லை, அது இவ்வளோ நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நமக்கு மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்களுக்கும் தெரியும் இப்படி வாழ்ந்துருக்காங்க, இவங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்முடைய உணர்ச்சிகளை கடத்தணும். அதுக்காகத்தான் முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். சரியா? சரி, நான் வந்து எனக்கு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கு. நம்ம ஆன்லைன்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம். தனம் என் பக்கத்து வீட்டில் 4 வீடு தள்ளி ஒரு இடையே போகும்போது நான் பார்த்துருக்கேன். ஆனால் தனம் வந்து கான்டாக்ட் பண்ண தான் எனக்கு முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஊரில் இப்படிலாம் வாழ்ந்துருக்கோம் அப்படின்ட்டு. கர்நாடகாரன் மூவி வச்சு 22 தடவை போய் பார்த்திருக்காங்க. அப்போ வந்து படம் மட்டும் வாரம் வந்து டிஷர்ட் போட்டு வரோம். அப்போ சுத்தேசி பார்த்தேன் படம் மட்டும் வரோம். என்ன புரியல அந்த போய் படத்தை அது மாதிரி உத்தன்ராமன் கிட்டத்தட்ட எங்க வீட்டுல ஒரு பையன் மாதிரி தான் வளர்ந்தான். ரைட்டா? ஒரே பாயில தான் 2 பேரும் தூங்குவோம், எல்லாம் ஒரே வீட்டுல தான் தூங்குவோம். அவன் படிப்பான், டியூஷன் முடிச்சுட்டு படிச்சுட்டு நைட்டு உட்காந்து சாப்பிடுவான். அவனே சாப்பாடு எடுத்துட்டு வருவான், எங்க வீட்டுல வந்து சாப்பிடுவான். எதுவும் எடுத்துக்கிட மாட்டான், அவன் கொடுத்து அவன் கொண்டு வந்த சாப்பாடு தான் சாப்பிடுவான். 10 மணிக்கு திரும்பி காலையில திரும்பி போயிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி சாப்பாடுல எடுத்து சைக்கிள்ல திரும்பி வருவான். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ உள்ள கிட்ஸ் கம்பேர் பண்ண முடியாது, எதிர்பார்க்கிறேன் நான். அந்த விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. நான் தண்ணி இப்ப நடிக்கிறதுக்கு அவங்க பண்ணல ஒவ்வொரு எஃபர்ட் எனக்கு சில விஷயம் அப்படி சொல்ல போய் தான் ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலயும் இருந்திருக்கீங்கிறது வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். முருகேசன் சொன்னோன்னு எனக்கு அவனுடைய கையெழுத்து தான் ஞாபகம் வரும். ரொம்ப நீட்டா இல்லவா எனக்கு இல்ல, இந்த கையெழுத்து ஞாபகம் வரும். கந்தசாமி ஸ்ரீனிவாஸ் இப்ப அவங்க 2 பேரும் வந்தாங்க. அது இந்த உரிமையோட பேசுறாங்கல்ல, அவன் வந்துட்டு நீ என்ன இப்படி மெலிஞ்சிருக்க, என்ன சாப்பிட, ஒழுங்கா சாப்பிடணும் பாத்துக்க, தண்ணி குடி, அதை குடி, இந்த இதெல்லாம் எங்களுக்கு அங்கே கிடைக்காது. அந்த இந்த உணர்ச்சிகள் உண்மையால அதை வாயில இருந்து அப்படியே வர்றது கிடையாது, மனசார வருது. நீ உடம்பு மெலிஞ்சிருக்க, தண்ணியை குடிச்சுக்கணும், உடம்ப பாத்துக்கணும், இந்த எக்ஸசைஸ் ஆகி அப்படிலாம் சொல்றதுக்கு வந்து யார் சொன்னாலும் சரி, நம்ம ஃப்ரெண்டு சொல்லும் போது அது இந்த உணர்ச்சிகள் வந்து வேற மாதிரி இருக்கு இல்லையா? நான் வாரம் சொன்ன கேபி ராஜா 1 மணி நேரம் வெயிட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் நான் மெட்ராஸுக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் எங்க அம்மா இறந்த டைம் தவிர நான் உத்தன்ராமனை கேபி ராஜாவையும் ரகுவையும் மிஸ் பண்ணதே கிடையாது. பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஹவுஸ் நான் வாங்கினேன் சென்னையில் வாங்கும்போது யாரையும் கொடுக்கல, எனக்கு வாங்கி கொடுத்தது ரகுராமன் தான். ஒவ்வொரு நாளும் போய் அந்த கம்யூனிட்டிக்கு போய் காசு கொடுத்து அவங்கள்ட்ட பேசி எல்லாம் பண்ணி அவனை பவரா பண்ணி நான் தான் கொடுத்தேன். அவன் தான் எனக்கு வாங்கி முதல் ஹவுஸ் நான் இங்கே அமெரிக்கா போனப்போ இங்கே வாங்கினதுக்கு காரணமே ரகு தான். சரி, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது உறவுகள்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது இப்போ பார்க்கும்போது இன்னும் அதிகமாகுது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்தணும். ஸ்ரீதர் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸ்ரீதரும் விஜயாவும் தான் என் பிள்ளைங்களுக்கு தெரியும். முதல்ல தூத்துக்குடியில் வந்தோடனே அக்கா ஃபேமிலிக்கு அடுத்து இவங்க ஃபேமிலி படம் தான் என் பிள்ளைக்கும் பையனுக்கு தெரியும். அது மாதிரி உங்கள் பசங்க வீடியோ போட்டது அவருடைய இந்த கொரோனா டைமில் அந்த பர்த்டே வீடியோ போட்டதுக்கு எல்லாமே நமக்கு தெரியும். பாட்டெல்லாம் போட்டாங்க, சிங்கர் பண்ணி பாட்டு. ஸோ ஒவ்வொருத்தட்டும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாட்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்தையும் நினைவுபடுறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இது மாதிரி நம்ம திரும்ப திரும்ப பண்ண ட்ரை பண்ணுவோம். அதனால் வேறு யாராலும் பேசுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பண்ணாங்க. யாராவது ஒரு நம்ம பேச தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன ஞாபகம் இருக்கோ சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. யார் வரா? வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். நாம
சின்ன வயசுல படிக்கும்போது வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாருமே படிப்போம். அப்படிலாம் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்ப சூழ்நிலைகளை வச்சு எங்கெங்கேயும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கேதராக ஆக முடியல நம்மளால. பட் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் எப்படின்னா எல்லாரையும் இப்ப அந்த ஷர்ட்டை வேணுங்கிறான். அப்ப அவங்க வீட்டுல இருந்து நேரம் வந்து தானா தெரியும். அந்த கார்னர்ல பிகாம் ஒரு டெய்லர், சேதுராஜன் ஒரு டெய்லர் எங்க இருக்காரு. அவருக்கு 7 மணிக்கு நிக்கிறோம். காலையில 9 மணி ஷர்ட் வேணும். சார் இப்ப கொடுக்குற எப்படியா தச்சு கொடுங்க சார். 7 மணிக்கு வந்து எப்படி சார் தைக்கிறது? எப்படியா தச்சு கொடுங்க. அந்த மாதிரி தச்சது தான் இந்த வீரவாடி கட்டணும். நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி அவங்க வீட்டுல பேசிட்டு ஒரு நாள் நான் ஃபேமிலியில காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா இருப்போம். நான் வீக்கெண்ட் வந்துட்டு இருப்பேன். ஒரு நாள் இல்லடா ஃப்ரெண்டு வீரபுத்திரன் நாளை காலைல வர்றான். வீரபுத்திரன் வரானா? அவன் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்லடா ஒரு ஐட்டம் மட்டும் சொல்லியிருக்கேன். அவன் வேற ஒரு வேலையை அவங்க அக்கா வீட்டுக்கு வர்றான். வந்து நான் வீட்டுக்கு வரானுங்க. அப்படித்தான் வீரபுத்திரன் முதல்ல பார்த்தது. அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ கேட்கிறாஜ் எப்படி பார்த்து தெரியுமா? சென்னையில நானும் வாக்கிங் போயிட்டு இருக்கோம் மொரட்டூர்ல. அந்த ஏரியால வாக்கிங் போவோம். அந்த கிளப்ல நானும் ஒரு மெம்பரா இருந்தேன். வாக்கிங் போயிட்டு வரும்போது இவன் மேல இண்டிகோ படிச்சிட்டு இது கேட்கிறாஜ் அம்மா இருக்கேன்னு சொல்லி அப்ப பேசணும். பேசிட்டு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அவனும் ஃபேமிலியா வந்து நானும் அவங்க வீட்டுக்கு போனோம். அப்படிதான் கேபி ராஜா கனெக்ஷன் ஆயிடுச்சு. வீரபுத்திரன் ஆல்ரெடி கனெக்டடு. கந்தசாமி இப்போ வந்த பிறகு ஆனா கந்தசாமி நானும் நிறைய அந்தரங்க விஷயங்களும் பேசுறேன். ஞாபகம் இருக்கு. நைட் நானும் இவரு தான் பக்கத்துல கொடுத்துருக்கோம். ஒரு மூடி 2 பேரும் பேசுறோம். எனக்கு ஏன் பேசுறது அவனுக்கு கேட்கும். அது கண்ணன் பிளஸ் 2 படிக்கும்போது 2 பேரும் க்ளோஸ். அவனை அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். கண்ணனுக்கு தெரியும். ரகுராமன் ரொம்ப க்ளோஸ். எப்படின்னா ஒரு 8 கிடைக்குது ஒரு அரிய வாய்ப்பா இருக்கு அப்படின்னு. இந்த அரிய வாய்ப்பு கிடைத்தது வந்து ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. இந்த நிகழ்வுல வந்து நான் என்ன விரும்புறேன்னா இந்த நிகழ்வு வந்து இன்னும் மேலானது. எனவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். சொந்தங்களை விட நண்பர்களா மெயின் முக்கியம். ஆமா ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்பட்டு படிச்சு மூத்த பிள்ளை ஆனா உங்க எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என் பசங்க எனக்கு வந்தாலும் சொல்லிட்டேன். அப்பெல்லாம் எங்களுக்கு போன் இல்ல, இந்த மாதிரி பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடைச்சது இல்ல. அதுக்கப்புறம் யார்கிட்ட மீட் பண்ணாலும் சரி, ஒண்ணு அவங்க எங்க வீட்டுக்கு கோயம்புத்தூர் இது வரைக்கும் வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த ரூம்ல இருக்கிறவங்க கோயம்புத்தூர் தான் நம்ம வீட்டுக்கு வராம போனதே இல்லை. அதுவே நானும் கழுகுமலைக்கு வந்தேன்னா எனக்கு யார் தெரியுமோ அவங்க வீட்டுக்கு போனது இல்லை. கார்த்தி
அங்க ஒரு $100 கொடுத்து ரொம்ப easy. என்ன பண்றோம்னா நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச பிறகு நிறைய பேர் அமெரிக்கால இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல இருந்து போனவங்களா இருக்காங்க. எனக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவங்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எப்படி நம்ம ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கோ நம்மளுடைய வில்லேஜுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுன்றதை ட்ரை பண்றோம். அது இப்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய பேர் வந்து இப்போ ஜோசப் சவுந்தரராஜன் இருக்காருல்ல, அவர் அமெரிக்கால இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. We try to do that as much as possible. குடி நீ குடி. நல்லா பேசிட்டேன். குடி. சரி கவுன்சில் ஆகும்போது நீ அன்னைக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம் தான் பாத்தியா? பாத்தியா? சூப்பர். ஓ ஏன் நினைச்சே? அப்படி வந்தா தான் நல்லா இருக்கும். அங்கே இருந்தா நல்லா இருக்கும். சென்னை எந்த ஏரியா? ஏப்பா நீங்க சென்னையில ஒரு கழுகுமலை ஹில்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரியா? சரி இந்த இங்கிலீஷ்ல பேசு, எதனா பேசு. செப்பு. முன்னாடி வராம வருமா? இது ஷை? இல்ல அடுத்த ரவுண்ட் வரணும். எல்லாருக்குமே தெரியுமே மோஸ்ட்லி. எனக்கு தெரியாது. மெடிசன் முடிச்சிருக்கேன். பிஜி வந்து கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி பண்ணிருக்கேன். Where are you doing? சென்னையில I have finished PG. டெல்லியில பண்ணேன். சென்னையில கிளினிக்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். and freelancing பண்ணிட்டு இருக்கேன். என்ன kind of services you provide? Cosmetology like non-invasive and the Botox fillers and Okay. What support you need from us? ஆம்பிஷன் வந்து இப்போதைக்கு செட் ஆகும். இல்லடா நான் என்ன கேக்குறேன், இந்த லைன்ல எம்பிபிஎஸ் எடுத்திருக்கேன், என்ன ஸ்பெஷலைஸ்ட் பண்ண போறியா, எந்த லைன்ல போக போறேன், மைண்ட்ல இருக்கா? அதான் இன்னும் ஃபைனல் இயர் சப்ஜெக்ட் எதுவும் பண்ணலையா? பண்ணல. அதாவது நான் சொல்லட்டுமா? அது யூஜி முடிச்சிட்டு சொல்லுவான். இல்ல அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்க அப்பா திணிச்சிட கூடாதுல, அதான் கேக்குறேன். யூஜி முடிச்சா தான் வரும். அதான் நான் இன்னும் எதுவும் செலக்ட் ஆகலைங்க. செலக்ட் பண்ணல. ஓகே. நீ நீட் எனி ஹெல்ப். உங்க அப்பாட்ட கேட்காத, உங்க அப்பாட்ட ஏதாவது அடி உடி கொடுக்கணும்னா என்கிட்ட சொல்லு, நான் திட்டானே என்கிட்ட சொல்லு. ஓகேயா? சரி ஓகே. ஓகேடா. என்னோட பேர் வந்து நந்தினி பிரியா. நான் யூஜி படிச்சது வந்து மீனாட்சி காலேஜ் கோடம்பாக்கம்ல. அண்ட் பிஜி வந்து இங்கே எஸ்ஆர்என்எம் சாத்தூர்ல படித்தேன். அண்ட் மேரிடு, சென்னையில் செட்டில்டு. அண்ட் 2 பேருமே ஐடி. நானும் ஐடி, என் ஹஸ்பண்டும் ஐடி. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கடா? நான் வந்து எண்டோலேட்டு, அது லைக் யூஎஸ் கம்பெனி. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சோஷியல் ஜெனரல் பெங்களூர்ல இருக்காங்க. என்ன டெக்னாலஜி இருக்கா? நான் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியர், அவங்க வந்து மொபைல் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர். இப்போ ஆட்டோமேட்டிக் இன்ஜினியரிங் அதில் டெக்னாலஜி என்ன? செலினியம் யூஸ் பண்ணிருக்கீங்க. சரி, ஏஐ ஸ்கில்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்? ஏன்னா இப்போ செலினியம் வந்து எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் ஏஐ. அது ஏஐ அப்ஸ்கில் பண்ணதுக்கு ஹெல்ப் வேணுமா? அது இருக்கு, பிளான் இருக்கு, பட் இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். 6 months கழிச்சு. சரிடா, ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுவேன். என்ன, ஐடி ஜாப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற அளவுக்கு ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. நம்ம செலினியம், நீ ஆட்டோமேஷன், இதெல்லாம் எது வந்து ஆட்டோமேட் ப்ராசஸ் வந்துடுச்சோ அதெல்லாம் ஏஐ டூல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ ஏஐ அப்ஸ்கில் பண்ணணும். என்ன, அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லு, கனெக்ட் பண்ணுவோம். கண்டிப்பா லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. நான் வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் 4th year முடிச்சிட்டேன். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஸோ ஐடியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. நான் பேஸ் ஸ்கோர் எலக்ட்ரிக்கல் எடுத்ததுனால எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐடியில் பேச ஆஃபர் கிடச்சி, ஆனால் நான் போகல. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் வந்து சிங்கப்பூரில் என்யூஎஸ்ல பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். இப்போதைக்கு கண்ணன் ஹெல்ப் பண்ணி ஒரு மில்ல ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய ஐடியாஸ் வந்து ஃபில் பண்ணிடுறோம்ல. அவன் எனக்கு ஐடி ஆஃபர் கிடைச்சிச்சு, நான் போல இது செலக்ட் பண்றேங்கிறதுக்கு அவன் சொன்ன பாரு, அவனுடைய என்ன சொல்றது, கரேஜினை பாராட்டணும். அதுக்கு மேல ஸ்ரீதர் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்க நம்ம பிள்ளைங்க அவங்க படிச்ச விஷயத்துல அவங்கள நம்ம சைன் பண்ண கூடாது, பெரிய விஷயம். பேரண்ட்ஸும் வாழ்த்துக்கள், நீக்கும் வாழ்த்துக்கள். தம்பி சொல். ஹாய் எல்லாரும், நான் ஹேமந்த், சாமுண்டீஸ்வரியோட பையன். சிஏ படிச்சுட்டு இருக்கேன். நவம்பர்ல ஃபைனல் எக்ஸாம். ஸோ அது கிளியர் பண்ணிட்டா சிஏ. என்ன சர்வீஸ் நீ ஆஃபர் பண்ணுவ? சிஏ எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது. சிஏனா என்ன சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்ணுவீங்க? சிஏனா இப்போ அது சுத்தமா எப்படி சொல்றது, ஆடிட்டிங்னா என்ன, ஒரு கம்பெனியோட கணக்கு வழக்க பாக்குறது தான் எங்களோட வேலை. கரெக்ட். அது ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவோம், அவ்வளவுதான் எங்களுக்கு. சரி, இப்போ இது வந்து நீ பிரைவேட்டை டார்கெட் பண்றியா, எப்படி பொசிஷன் வந்து என்ன ஃபியூச்சர் எப்படி டார்கெட் பண்ற? என்னோட ஃபியூச்சர் சொல்லுங்க. உன்னுடைய இப்போ நீ சிஏ முடிச்சிட்டு இல்லையாமா? முடிச்ச பிறகு நீ எங்க வேலைக்கு எப்படி பிளான் பண்ண போற?
நீ தனியா ஒரு பிசினஸ் மாதிரி ஆரம்பிக்க போறியா இல்ல வேற கம்பெனில ஜாயின் பண்ண போறியா, என்ன ஐடியா வச்சு? அது கொஞ்சம் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 5 years நல்லா கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அப்புறம் இது பார்ட்னர் சூப்பர் பாத்தியா, கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அப்படி சூப்பரான ஐடியா, நல்லா பண்ணு. ஓகே, எனக்கு வந்து வர முடியாதுன்னு தான் நினைச்சேன். எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்ஸ் இருக்குன்னா டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காது. எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் உனக்கு டெஸ்ட் இருக்கு வேணாம் நம்ம நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய். அதனால நான் வந்து கம்பல் தான் பண்ணேன். அவங்க இந்த கன்சென்ட் எல்லாம் கிடையாது எங்க அம்மா, நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி ஏன்னா இந்த ஃபியூச்சர்ல அதாவது இதுதான் பொட்டன்ஷியலி இதுலயே உனக்கு ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, இல்ல இதே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வரதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸை எந்த டைமும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து இங்க வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்டோரி புக் கிடைக்கிறோம்னா இவங்க வந்து அவங்க வந்து இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது, இப்போ எப்படி சொல்ற போன்ல ஒரு கான்டாக்ட் சேவ் பண்ணிருந்தோம்னா கான்டாக்ட் ரியல் லைஃப்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால நான் ஒரு மாதிரி எப்படி இப்போ உங்களோட உட்கார்ந்ததுல உங்களோட படிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. அது எப்படி சொல்றது, அவங்க எல்லாம் வந்து நல்ல அவங்க டீச்சர்னு சொல்றதுக்கு முன்னாடி டீச்சர்னு தெரியுது. எங்க அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எப்படி சொல்றது மத்தவங்க மாட்டி விட்டுட்டு சைலண்டா இருக்கிற கேரக்டர் உனக்கு சேர்த்து பேசுறேன். இவங்க எல்லாம் கொஞ்சம் பாக்குற போது இந்த மிடில் பெஞ்சர்ஸ் இவங்க எல்லாம் நல்லா தெரியுது, லாஸ்ட் பெஞ்சர்ஸ் எனக்கு இது நல்லா தான் இருக்கு. நல்ல ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிருக்கேன். பேட்டர்ன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டர் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ வந்து பிஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கேன். சென்னையில இருந்து வரேன். சுப்லட்சுமி அவங்களோட பொண்ணு. எந்த காலேஜ் ட்ரை பண்ண போறோமா? இல்ல இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல. மார்க் பொறுத்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க, அந்த பெஸ்ட் காலேஜா சூஸ் பண்ணலாம். இப்போ பிஎஸ்சி என்ன அப்ளை பண்றது சொல்லுங்க. எம்சி. ஓகே, ஒரு சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க காலேஜோட கரிக்குலம் 4 years அப்டேட்டடா இருக்காது. எவ்ரி 4 years அப்டேட்டட் தான் பண்ணுவாங்க கரிக்குலம். கண்டிப்பா காலேஜ்ல நீ என்ன படிக்கியோ அதை விட வெளியில படிக்கணும். ஓகே, இப்போதைக்கு ஏ தான் ட்ரெண்ட். ஏ என்னது படிக்கல, ஏன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா ஸ்கில் செட்டுக்கு உள்ள போ. கனெக்டட் ஆறு, அண்ணங்கள்லாம் இருக்காங்க, அக்கெல்லாம் இருக்காங்க, கனெக்டட் ஆகுது. என்ன ஸ்கில்ஸ் ஏதாச்சும் அப்டேட் பண்ணணுமான்னு நிறைய சைட் இருக்கு. ஃப்ரீயா வந்து நீ படிச்சு சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் லிங்கிங் ப்ரொஃபைல் கண்டிப்பாக வேணும். நீ ஐடியில் இருந்தால் கண்டிப்பாக வேணும். அது ஒரு சர்டிஃபிகேட்டை போடுறதோ இதோ நீ போட்டுக்கிட்டா கனெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் எங்களை ரீச் பண்ணி போதுக்கு முன்னாடி உங்கள் லிங்க்டின் கனெக்ஷன் எல்லாத்தையும் வாங்கிடு. ஓகேயா? வாழ்த்துக்கள். அவங்க சபைக்காகத்தான் சொல்றாங்க. அவங்க ஓகே, அவந்திகா ராமசாமி சொல்லுடா. இதான் என் அப்பா. என் பேர் அவந்திகா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பா உங்க எல்லாரும் பத்தி ஸ்டோரி சொன்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் லா படிக்க போறேன் இப்போதான். அவ்வளவுதான். நீ சொன்னில்ல, நான் சொன்ன கேட்க மாட்டான். ரைட்டா? அவள் முடிச்சானே 250K சம்பாதிக்கணும். அதான் என் டார்கெட் மாதிரி. ரைட்டா? ஏன் டார்கெட் இல்லை, எப்படி நீ ஒயிட் ஹவுஸ்ல போய் உட்காருவியா? நான் வந்து சொல்லணும்ல, என் ஊர் பெருமைப்படணும்ல, ஒயிட் ஹவுஸ்ல போய் உட்காரணும்ட்டு. அதான் என்னோட இது. அதெல்லாம் நீங்க சொல்லிருங்க அவட்ட. சிங்கப்பெண்ணே, அது என்ன இருக்கு யூடியூப்ல இருக்கு அந்த பிக்சர். ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் வந்து பரிபூர்ணி. நான் வந்து யூஜி வந்து மெப்கோஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல முடிச்சிருக்கேன். இப்போ கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணி டீச்சரோட பொண்ணு. எல்லாரும் டீச்சர் தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா வேலையும் செய்வா. எங்க அப்பாவுக்கு எங்க 2 பேரும் சமாளிக்கிறது எங்க அப்பாவுக்கு கஷ்டம். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து அவளை சமாளிக்கிறது எங்களுக்கு அதை விட கஷ்டம். சரிடா, என்ன ஆம்பிஷன் வச்சிருக்க, என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா? வேலைக்கு போகணும். சரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் எதுவும் வேணுமா? உங்க அம்மா விட்டுரு, ஹெல்ப் ஏதாவது வேணுமா? சரி, ஏதாவது அவனை ஃபோர்ஸ் பண்றாளா, இது பண்ணு அது பண்ணுன்னு? சொல்ல மாட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க பிள்ளைங்கள. ஜெனரேஷன் வந்து
இன்னைக்கு அவளை பார்த்தேன். ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்ப ஆந்திகாக்கு வந்து 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடும். கார் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, போன் இருக்கு. ஆனா 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடும். அங்குள்ள பிள்ளைங்க அப்படி பண்றது கிடையாது இல்லையா? இங்க ஸ்டே பண்ண வரும். நம்ம வீட்டுல நமக்கு என்ன சொல்லுங்க, இப்படித்தான் நம்ம லைஃப்டா, நம்ம குடும்பம் இப்படித்தான் வளர்ந்துருக்கு, நம்ம பண்பாடு இப்படித்தான். அப்ப 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடும். அதை அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள வந்துடும். ஆனா அதுக்கு தகுந்த நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் ரைட்டா? அவங்க என்ன பண்றாங்க கேளுங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க கேளுங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிள்ளைங்க நம்ம லைஃப்ல வந்து பிள்ளைங்க சக்சஸ் ஆன நம்ம லைஃப். அதனால நம்ம பயந்து செய்யறோம், அது அவங்களுக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் லகானா கையில விடுங்க. அது விழுந்துச்சுன்னா தூக்கி விடுவோம், வெளியே ஓடிச்சுன்னா கை தட்டுவோம். அதான் நம்மளுடைய வேலை ரைட்டா? ஃப்ரீயா விடுவா. ஓகே, இதுக்கு மாமா ஃபோன் பண்ணு. வேற யார் பேச? அதையும் ரகு பார்க்கணும் மைண்ட்ல இருந்துச்சு, கோபாலுக்கு 3 பேரும் மைண்ட்ல இருந்துச்சு. மகேஷ் வரணும்னு எதிர்பார்க்கல. அப்புறம் நானும் நாளைக்கு வர மீட்டிங்காக வந்திருக்கிறேன். மெயினா பார்க்கலாம் எல்லாத்துக்கிட்ட. என்னுடைய ஒய்ஃப் அது பையன் பெங்களூர்ல இருக்கிறேன். இது நீ தான் காலையில தான் வந்த. இது என் பொண்ணு எம்எஸ்சி சைக்காட்ரிஸ்ட். ரெபேக்கான கம்பெனி அவங்க செப்பரேட்டா. அப்பாவுக்கு இதோட பெருமை சொல்ல விடு. நீ சொல்லு. நான் உங்க மெயினா நம்ம இந்த ஸ்கூலுக்கு பார்க்கணும்ட்டா நான் இதுக்காக ட்ரை பண்ணி வந்திருக்கிறோம். பார்த்துல சந்தோஷம், கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா போன வருஷம் 2011 நாங்கெல்லாம் சயின்ஸ் குரூப் பண்ணோம். பட் இந்த மாதிரி கிராண்டா இல்ல. டைரக்டர் ஆஃபீஸில் டைரக்டர் ஜிவிஎம் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இது என்னோட ஒரே டாக்டர், மெடிக்கல் பண்ணுறா, சிஆர்எம்ல இருக்காங்க. பாப்பா பேசுவா. பாப்பா முதல்ல போக சொல்ல. இது ஞான ஜோதி ஆண்டி, இதுக்கு ஆரோக்கிய மேரி, அவங்க தனலட்சுமி, அவங்க இது சிலது பர்சனல் ரிலேட்டடாக இருக்கு. அதனால வெளியே சொல்ல மாட்டேன். சிலது சொல்லவும் விரும்புவது கிடையாது. கேபி ராஜால இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைஃப்ல ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாம் கனெக்டட் தான். இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, கனெக்ட் ஆகிறீங்க. ஒரே கொஸ்டின், எப்படி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது? ஹெசிடேஷன் இல்லாமல் கேளுங்க. ஏன் நமக்கு தெரியாது உங்கள் லைஃப்பில் என்ன போய், ஒவ்வொரு லைஃபுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியாது. கனெக்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரைவேட்டாக பேசுங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும், இல்லை ஏதாச்சும் இன்ட்ரடக்ஷன் வேணும், இல்லை கம்பெனிக்கு ஏதாவது வேணும், இல்லை ஒரு அட்வைஸ் வேணும், இது என்ன பண்ணலாம், யாருனாலும் எந்த டைம்னாலும் கனெக்ட் பண்ணுங்க. இல்லை ஒரு பாகுபாடு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன லைஃப்னாலும் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும், டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் எல்லா லைஃப்லையும் என்ன நடக்குன்னு நம்மளால பண்ண முடியாது. இது ஒரு குடும்பமாக நினச்சிக்கோங்க. அந்த குடும்பமாக நினச்சிட்டு நம்ம அண்ணன் தங்கச்சிட்டு எப்படி கேட்போம் அது மாதிரி கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இது Zoom மீட்டிங் ஏதாச்சும் ஒன்று போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இது மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு. பட் இது நெக்ஸ்ட் லெவலுக்கு கடத்தணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாரும் இருக்கோங்கிறத, அது ஒம்பளையாக இருந்தாலும் எம்பளையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம இருக்குங்கிற சப்போர்ட்டை மட்டும் நம்ம வந்து கடத்திட்டோம். முருகேசுக்கு பயங்கர டிமாண்ட், ஒல்லியா இருக்கனாலயாப்பா? எல்லாரும் நல்லா ஸ்டிக்கர் சுடுதுங்க. அவரை பாருங்கப்பா, எல்லாரும் போட்டோ பாருங்க. சீஸ். யாரோ பேசுறீங்க சரி மாறுது. இங்க பாருங்க எல்லாம் சரி.
ஃபர்ஸ்ட் ரூம் வந்து இந்த ஓட்டு சைட் மாதிரி இருக்கும். அந்த வறண்டால உட்காந்து தான் படிப்போம். இவன் அடிக்கடி அந்த சைடு கிராஸ் ஆகி போவாங்க. அவங்க தோட்டத்துக்கு போறப்போ நாங்க வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தா இன்னும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஸ்பீக்கரை முழுங்கிட்டீங்களாம். அவ்வளோ சவுண்ட் அப்படி படிச்சே பழகிட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து டெட் எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதில் இப்போ நாங்கள் 2012 அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே எழுதணும். இப்போ நான் அதுக்கும் படித்து எழுதியிருக்கிறேன். அப்பவும் நான் ஸ்கூலில் உட்காந்து நான் இதே மாதிரி வாய் விட்டே தான் படித்தேன். என்னால் மனசுக்குள்ளே படிக்கவே முடியல. வெற்றிவேலி செல்வி சோமசுந்தர் சார் பொண்ணு வெற்றிவேலி செல்வி நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் பிடி மேக்ஸாக இருக்கா. அவள் சொல்லுவா, கல்யாணி நான் படிக்கிறோன்னே இல்லையோ நீ படிக்கிறது எனக்கு 4 கொஸ்டின் உள்வாங்குது அப்படிமா. நான் அப்போ அவங்க எல்லாம் அப்படி பேசிட்டே ஜாலியாக படிச்சுட்டு இருப்போம். 10 மணி நேரம் பார்த்தது ரொம்ப வச்சுக்கிறாரா? என்ன படிக்கிற? உன் பேர் என்ன? எல்லாம் நீ தான் சொல்லு. உங்க அம்மா பத்தி 2 குறைய சொல்லு. அம்மா பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லணும். அப்பா பத்தி சொல்லு. அப்பா பத்தி நல்லா சொல்லு. அம்மா பத்தி நல்லா சொல்லு. சொல்லு. அப்பா கிட்ட கொண்டு உமானு வேற சொல்லுமா? சொல்லுடா சொல்லுடா. என்னடா பண்ண போற நீ படிச்சுட்டு? இது மெடிசின் பண்ற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு வச்சிருக்கியா? எங்க பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்கியா? நீ இருக்கியா? இப்போ அதுக்கு அந்த பருவ வாய் ஓடிட்டியா? சரி, என்ன அதை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒண்ணுமா நான் பார்த்த பேட்டர்ன்ல என்னன்னா, பசங்க தான் இது பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுட்டு போறாங்க. பொண்ணுங்க வந்து அதை கரெக்டா கேப் வச்சிருக்காங்க. அந்த இப்போ 4 வருஷம் கோர்ஸ்னா அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்து என்ன பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க. அது என்ன பண்ணணும்? சரிடா, இது யார்கிட்ட கேள்வி கேட்கறியா? எதுனாலும் சொல்லு. இங்க இருக்கிற ஒரு பேரண்ட் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். எல்லாம் லைன் அடிச்சு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேளு. நீ சும்மா இரு. அவளை நீ சும்மா நீ பிரஷர் போட்டுருக்கல. நீட்ல எவ்வளவு மார்க் எடுத்தடா? 534. சரி, ஈஸியா இருந்துச்சா? இப்ப ஈஸி தெரியும். எப்பவுமே வாழ்க்கையில வந்து கடந்த பிறகு அது முன்னாடி வர ஈஸியா தெரியும். கடைங்க வரைக்கும் தான் அது. சரி, வேற என்ன நீ சொல்லலாம் நினைக்கிறேன்? உனக்கு நீ மெடிசன் போறீலடா. இவ்வளவு பேர் இருக்கீங்களப்பா. சரி, நீ எல்லாம் பண்ணலாம். எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம். நீ எப்படி வந்து மெடிசன் பண்ணலாம்? எவ்வளவு கான்பிடன்டா சூஸ் பண்ண? நீ ஓர பேசுறா, அவன் பேச மாட்டேங்க. பேச மாட்டேங்க. எங்க அம்மாவே பாத்தீங்க, ரத்தத்தை பார்க்கறது சரி கண்ணா, எல்லாத்தையும் போட்டு அவளை கடையத்தை போட்டு வந்து பிரஷர் போடுவான். தம்பி பேசல. எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். பேர் சொல்லிட்டு பேர் சொல்லி நீ மட்டும் தான் பெண்டிங். சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லு. பேர் என்ன, என்ன பண்ண போற, என்ன பண்ற? முடிச்சுட்டு எந்த வருஷம் முடிச்ச? எந்த வருஷம்? 2023 ஸ்டார்டிங்ல முடிச்சேன். அடுத்து ஒரு 6 months கிட்ட டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணேன். சரி. ஆனால் இந்த எக்ஸாம் டியூரேஷன் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால அது சரிப்பட்டு, அதாவது பேங்கிங் செக்டரில் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ
போன வருஷம் நடந்ததுல இந்த ஒரு 2 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். ஒரு 0.5ல மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாட்டி கண்டிப்பா பேங்கிங் இண்டஸ்ட்ரினா பிரைவேட் இது போறீங்க இது எப்படி இல்ல பப்ளிக் செக்டர் தான். ஸ்டேட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அந்த ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர். இல்ல நமக்கு பிரைவேட் செக்டர்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்காதா? அப்படி all the faculty members and friends and the teachers எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. முதல்ல நான் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு பிளேஸில் இருந்து வந்துட்டு வேறு ஊரில் இருக்கீங்க. என் ஒய்ஃபு அதை விட ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன் அப்படின்னா அடிக்கடி உத்தரராமன் சார்ட்டி, ஹரி சார்ட்டி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீரபுத்திரன் ரொம்ப பேசுவாங்க. நாங்கள் சும்மா வீட்டு வேலையை கொஞ்சம் செய்யுங்க மகேஷ் அவங்க ரொம்ப அவங்க ஞானி அவங்ககிட்ட ரொம்ப பேசுவாங்க. அதை விட வீட்லயே ரொம்ப பேசுவாங்கல்ல. அதை விட கல்யாணி வீட்டு 24 hours + 24ல பேசுவாங்க. என் பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. இவங்க அடிக்கடி வாட்ஸ்அப்பில் இது பண்ணுவாங்க, அதுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க. அவங்க அங்கோடி வந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, ஹரி விட்டா நான் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப ஒரு மிராக்கலாக இருக்கும். பட் ஆனால் வந்து வித்தவங்க எல்லாத்தையும் நம்ம அழகுங்களெல்லாம் நிறைய தடவை பார்க்கணும்னு நினைக்கும் போது கூட பார்க்க முடியாது. எங்களாலே முடியாது. ஒரு டைம் சர்ப்ரைஸாக சாரை வந்து நான் வந்து கழுமலையில் பார்த்துருக்குறேன். பட் நான் பேசுனது இல்லை. நான் உங்ககிட்ட ரொம்ப கான்டாக்ட் வச்சுக்கிட்டது இல்லை. மற்றபடிக்கு அந்த சாரை எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னு ஒரு மிராக்கல் இருக்குது. பட் ஆனால் வந்து எனக்கு கரெக்டாக வந்ததுலேருந்து நான் அவங்கள யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எங்கேயோ பார்த்துருக்குறோம், அவங்க வீட்டுக்கு திங்ஸ் வந்தது போதையில் பார்த்தோமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லை கோல்பில் தான் நான் இருக்கேன். கோல்பேட்டில் அடிக்கடி பார்த்துருக்கேன். கோல்பேட்டில் இபி ஆஃபீஸுக்கு ஏத்தாப்புல இருக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து கிருஷ்ணா நகரில் இருக்கேன். நான் வந்து கொத்தவளைக்கு கையால் வேலைக்கு போவேன். அப்பப்போ அடிக்கடி அந்த ஏரியாவுக்கு வந்துருக்கேன். சரி, அதான் ஏதோ உங்களை எங்கேயோ பார்த்துருக்குறேன். பட் ஆனால் வந்து எங்கேன்னு நான் நினைச்சு பார்க்கல. மித்த இந்த குழந்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பக்கத்தில் இருந்த நம்ம சார் வந்து ஒரு அற்புதம். அவங்க வரைக்கும் பேசுகிற வரைக்கும் நான் இருந்ததுனால சொல்கிறேன். வாழ்க்கையை ருசித்து ரசித்து அற்புதமான வேர்ட்ஸை உங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்குறாங்க. அதை நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படின்னா அந்த சார் வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் என்ன எப்படின்னு அவங்க சூழ்நிலைகள் தெரியாது. பட் ஆனால் வந்து அவங்க வந்து ரியலிஸ்டாக சொன்னாங்க. எல்லாம் நம்ம இதோட இருந்துட்டு அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு போக வேண்டாம். நம்முடைய ஃபர்தராக நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அதுக்கடுத்து குழந்தை பேரம்பேத்திகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு நம்ம இது பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு மிராக்கல். அதே கண்ணன் சாரை பொறுத்த அளவுக்கு வந்து கண்ணன் சார் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணுவோம். அம்மா அப்படின்னா வாக்கிங் வருவாங்க. நல்லா நம்முடைய குழந்தைகள் அவங்களுடைய மதுரை காமராஜ் சொன்னேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலேஜுக்கு போயிருந்தேன். அப்புறம் சார்ட்ட சொன்னேன், நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கு எம்பிஏடு இங்கே இதில் வந்து இங்கே எம்பிஎஸ்ல வந்து நான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறேன். அது நாகேஸ்வரன்
அவங்க நான் அப்புறம் யோகா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? எங்க இருக்கா? இந்த சென்னையில. வந்திருக்காளா? சரி. கண்ணா கண்டிப்பா கனெக்ட் பண்ண போதுமான லிங்க்டின் வாங்கிக்கோ. இவங்க எல்லாரும் லிங்க்டின்ல இருப்பாங்க. கனெக்ட் பண்ணிக்கோ என்ன? சரியா? போன் ரிலேஷன் போன் எழுதுறது ஆமா போன் ரிலேஷன் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா அவனோட பேசணும். எழுதி கொடுத்தோனே புரியவே மாட்டான். சரி நான் எழுப்பு பேசிட்டு அவன் பேசணும். பேசு நீ எழுதுமா. எல்லாரையும் பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். என் பையனும் பொண்ணும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. நம்பரை கொடுத்துட்ட. நான் அவனை லிங்க்டின் போட்டேன். அவங்க கனெக்ட் பண்ண சொல்லு. நான் போனோன்னு நான் போகும்போது பேசுறேன். கபில் அவங்களாம் கனெக்ட் பண்ணி